So hi everyone, welcome to Getacharya. So today our recruitment detail is based on Bharat Electronics. So இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து எந்தெந்த கேட்டகரிக்கு கீழே வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் ட்ரெயினிக்கும் அண்ட் தென் டெக்னீஷியன் சி அப்படின்ற கேட்டகரிக்கும் தான் வந்து இந்த லைக் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதை எதனால ரெக்ரூட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த சென்னை யூனிட்டுக்கு வந்து பெர்மனன்ட் பேசிஸ்ல ஆட்கள் வந்து தேவைப்படுறாங்க. அண்ட் திஸ் அதனாலதான் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸே வந்து கொண்டுட்டு வராங்க. இதோட சென்னையில இருக்க யூனிட்ல தான் வந்து மோஸ்டா இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸும் நடக்குது. ஸோ ஃபர்தரா பாத்தீங்க அப்படின்னா இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இஸ் கமிங் அண்டர் நவரத்னா செக்டார். ஸோ பிஎஸ்யூல வந்து 3 செக்டார்ஸ் இருக்கு, விச் இஸ் லைக் மகாரத்னா, நவரத்னா அண்ட் மினிரத்னா. ஸோ இந்த இதுல வந்து நவரத்னா கேட்டகரிக்குள்ளதான் வந்து இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து வருது. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன ரெக்வயர்ட் குவாலிஃபிகேஷன் வேணும், அது மட்டும் இல்லாம எந்த டிசிப்ளின்ல வேணும் அண்ட் ஹவு மச் ஆஃப் போஸ்டிங்ஸ் அவைலபிள் அப்படின்றத கிளியரா கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் ட்ரெயினி EAT-ல பாத்தீங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்னா 3 years டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னாவே போதும். அது ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் முடிச்சிருக்கணும். ஸோ எந்தெந்த கேட்டகரிக்கு கீழே டிசிப்ளின் கீழே அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் ஆர் சிவில், இந்த 4 கேட்டகரி கீழே டிப்ளமோ கோர்ஸ் நீங்க முடிச்சிருந்தீங்க, 3 வருஷம் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா யூ கைஸ் ஆர் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் திஸ் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் ட்ரெயினி. ஸோ இதோட போஸ்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ்ல 4 போஸ்ட் அவைலபிளா இருக்கு, மெக்கானிக்கல்ல 4 போஸ்ட் அவைலபிளா இருக்கு, எலக்ட்ரிக்கல்ல 1 போஸ்ட் அண்ட் தென் சிவில்ல பாத்தீங்க அப்படின்னா 1 போஸ்ட் சென்னை யூனிட்ல மட்டுமே அவைலபிளா இருக்கு. ஸோ இதை வந்து யூஆர் லைக் அன்ரிசர்வ் கேட்டகரி, EWS, OBC, SC இந்த மாதிரி தனித்தனியா வந்து கேட்டகரி வைஸ் பிரிச்சிருக்காங்க. அண்ட் ஃபர்தரா பாத்தீங்க அப்படின்னா டெக்னீஷியன் சி போஸ்டிங். ஸோ இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா SSLC plus ITI and then 1 year of apprenticeship. அது மட்டும் இல்லாம SSLC plus 3 years நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் வச்சிருந்தீங்க அப்படின்னா, ஸோ அதுவும் எந்தெந்த பேக்ரவுண்ட் டிசிப்ளின் கீழே அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரானிக், மெக்கானிக், இந்த டிசிப்ளின் கீழே 3 போஸ்டிங் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. வேற ஃபிட்டர் போஸ்டிங்க்கு வந்து உங்களுக்கு வந்து 1 போஸ்டிங் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இதோட சேலரி பேக்கேஜ் பாத்தீங்க அப்படின்னா EAT அதாவது இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் ட்ரெயினிக்கு அரௌண்ட் 24,500 rupeesல இருந்து 90,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி பேமெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே வந்து டெக்னீஷியன் ரோலுக்கு பாத்தீங்க அப்படின்னா 21,500ல இருந்து 82,000 வரைக்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் ஃபர்தரா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைக் 6 months வந்து ப்ரொபேஷன் பீரியட் இருக்கும். இந்த ப்ரொபேஷன் பீரியட்ல இன்டர்னா வந்து உங்களுக்கு வந்து 24,000 வந்து ஒரு மந்த் ஸ்டைஃபண்ட் வந்துட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 6 monthக்கு அப்புறம் நீங்க வந்து பெர்மனன்ட் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா 24,500ல இருந்து 90,000 வரைக்கும் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஏஜ் கிரைட்டேரியா பாத்தீங்க அப்படின்னா அண்ட் தென் EAT இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் ட்ரெயினிக்கு வந்து உங்களுக்கு வந்து 28 years வந்து சொல்லியிருக்காங்க. அதுவே டெக்னீஷியன் சிக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 28 years வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் லைக் ஏஜ் கிரைட்டீரியா லிமிட் வந்து ரிலாக்ஸேஷனும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லைக் எல்லா இதுலயும் இருக்க மாதிரி OBC கேண்டிடேட்க்கு 3 years அண்ட் தென் ஷெட்யூல்டு காஸ்ட்க்கு வந்து 5 years, SC கேண்டிடேட்ஸ்க்கு அண்ட் தென் பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா 10 years ரிலாக்ஸேஷன் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் ஃபர்தரா பாத்தீங்கன்னா நீங்க என்னென்ன சர்டிபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு டிப்ளமோ முடிச்சதா போகுதுன்றத நான் சொல்லியிருந்தேன். பட் வாட் இஸ் த பெர்சன்டேஜ் யூ ஷுட் ஹேவ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ஆர் OBC கேட்டகரிக்குள்ள வரீங்க அப்படின்னா 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து வேணும். அதுவே வந்து நீங்க SC ஆர் பர்சன் வித் டிசபிலிட்டி கேட்டகரிக்குள்ள வரீங்க அப்படின்னா 50% ஆஃப் அக்ரிகேட் வந்து நீங்க வச்சிருக்கணும். இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இதுக்கு தேவையில்லை. பட் மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஃபர்தரா வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் முடிஞ்சதுமே CBT கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனுக்கு வந்து நீங்க ஃபர்தரா SMS ஆர் இமெயில வந்து பத்திரமா தெளிவா பார்த்துட்டே இருக்கணும், நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அதுலதான் வந்து உங்களுக்கு கால் லெட்டர் வந்து வரும், அதாவது CBT-க்குரிய கால் லெட்டர் உங்களுக்கு வரும். ஸோ அதை வச்சுதான் நீங்க வந்து இந்த எக்ஸாமினேஷன்ஸ் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான டெஸ்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா டோட்டலா 150 மார்க்ஸுக்கு வந்து நீங்க இந்த எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுவீங்க. ஸோ ஜென்ரல் ஆப்டிடியூட்ஸ் வந்து 15 மார்க்ஸுக்கு இருக்கும். எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி பேஸ் பண்ணி இருக்கும். அண்ட் தென் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், அனலிட்டிக்கல் காம்ப்ரிஹென்ஷன் எபிலிட்டி, பேசிக் நியூமரசி அண்ட் தென் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் தென் ஜென்ரல் நாலேஜ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் 15 மார்க்ஸ்க்கு இருக்கும். அண்ட் ஃபர்தரா வந்து 100 மார்க்ஸுக்கு டெக்னிக்கல் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ விச் இஸ் லைக் பேஸ்ட் ஆன் டெக்னிக்கல் ஆர் ப்ரொஃபஷனல் நாலேஜ் டெஸ்ட் அண்டர் யுவர் டிசிப்ளின் பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இதுல வந்து 100 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இதுல எந்த மாதிரியான
குவாலிஃபைங் மார்க்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது பார்ட் 1 ஜென்ரல் ஆப்டிடியூட்ல ஓபிசி ஆர் ஜென்ரல் கேட்டகரிக்குள்ள வரவங்க 35% ஸ்கோர் பண்ணணும். அதே வந்து டெக்னிக்கல் ஆப்டிடியூட்லயும் 35%. மத்த கேட்டகரி லைக் எஸ்சி கேட்டகரி ஆர் பர்சன் வித் டிசபிலிட்டி கேட்டகரி கீழே வரவங்க பாத்தீங்க அப்படின்னா 30% வந்து ரெண்டுலயுமே பார்ட் பி அண்ட் பார்ட் 2லயும் வந்து பார்ட் 1 அண்ட் பார்ட் 2லயும் வந்து நீங்க ஸ்கோர் பண்ற மாதிரி இருக்கும். if you are being tied over like part 1 general aptitude லயோ technical aptitude லயோ இல்ல like marks லயும் வந்து நீங்க tie up ஆகுறீங்க அப்படின்னா in that case date of birth base பண்ணி உங்களுக்கு preference வந்து கொடுப்பாங்க. so your application fees பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு around general category OBC and EWS categoryக்கு பாத்தீங்க அப்படின்னா 590 rupees வந்து நீங்க pay பண்ற மாதிரி இருக்கும். அதுவே வந்து நீங்க SC ST or person with disability categoryக்குள்ள வரீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த application feesம் இல்ல, உங்களுக்கு அதுவும் free தான். so further பாத்தீங்க அப்படின்னா இந்த வந்து நான் ரீஃபண்டபிள். ஸோ ஒரு அப்ளிகேஷன் வந்து போடுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்க செக் பண்ணிட்டு அதை சப்மிட் பண்றது பெட்டரான ஒரு விஷயம். ஓகே, ஹவ் டு அப்ளை அப்படின்றது உங்களுக்கு வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஆன்லைனோட லிங்க் வந்து இந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதை கிளிக் ஆன் பண்ணி நீங்க வந்து அந்த அஃபிஷியல் வெப்சைட்குள்ள போய் நீங்க வந்து லைக் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபர்தரா இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். யூ கேன் கிளிக் ஆன் தட் லிங்க் அண்ட் தென் யூ கேன் கோ அண்ட் அப்ளை ஃபார் திஸ் போஸ்டிங். ஓகே, ஒன் மோர் திங் இஸ் this is wholly based on online application only. so எந்த ஒரு வகையிலுமே வந்து ஹார்ட் காப்பியா வந்து நீங்க போஸ்டாவோ இல்ல கொரியர்லயோ நீங்க வந்து பிஇஎல் அதாவது பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட்ஸ்க்கு அனுப்பணுன்ற அவசியம் கிடையாது. எல்லா டீடைல்ஸும் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணாவே போதும். ஸோ உங்களோட லாஸ்ட் டே டு அப்ளை ஃபார் திஸ் போஸ்டிங் அது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 4/11/2025 அதாவது நெக்ஸ்ட் மந்த் 4th நீங்க வந்து அப்ளை பண்ணி முடிச்சிடணும். நவம்பர் மந்த் 4th நீங்க அப்ளை பண்ணா மட்டும்தான் லைக் இது இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ்குள்ள நீங்க உள்ள போற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அண்டர் டிப்ளமோ கேட்டகரிக்குள்ள நீங்க முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலோ லைக் ஃபிட்டர் பொசிஷனுக்கு, அது மட்டும் இல்லாம லைக் எஸ்எஸ்எல்சி வித் ஐடிஐ நீங்க முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்க வந்து உள்ள போற மாதிரி இருக்கும். எக்ஸாமினேஷன்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஆப்டிடியூட் அண்ட் தென் டெக்னிக்கல் ஆப்டிடியூட் வந்து சொல்லியிருந்தேன். டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்லியிருந்தேன். அதுவும் 100 questions வரும்னு சொல்லியிருந்தேன். If you are preparing for GATE examination, you can easily tackle over this examination. So what is the thing is, as I'm from GATE Acharya, we are providing online and offline courses for this GATE examination. So if you guys are in need, you can just contact us. So இந்த GATE exam base பண்ணி என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஐஐடிலயோ இல்லை என்ஐடிலயோ போய் படிக்கலாம். அது இல்லாமல் என்னன்னா லைக் பிஎஸ்யூ செக்டார் ஜாப்ஸ் வந்து லைக் நிறையா வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு பேஸ்ட் ஆன் திஸ் கேட் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ எல்லாமே வந்து லைக் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து மெயின் திங்காக வந்து கேட் தான் வச்சிருக்காங்க. ஸோ இஃப் யூ கைஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் வெரி மச் ஓவர் திஸ் கேட் எக்ஸாமினேஷன் அண்ட் if you are looking forward for courses for this examinations, you can contact us. Contact details on the description box. So thank you guys and all the best.